நாம இன்னைக்கு பார்க்க போறது பிச்சு போட்ட சிக்கன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டா தவா இருந்தா கூட, தோசை கல் இருந்தா கூட, அதுல கூட போட்டு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரை வச்சுப்போம். அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலலாம் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனுக்கு மசாலா, கொத்தமல்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் முடிஞ்ச அளவுக்கு இதை 1/2 அன் ஹவர் பிஃபோரே மேரினேஷன் போட்டு வச்சுருங்க. எனக்கு டைம் இல்லாதனால உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடுறதுன்றதுனால. ஸோ இதை சிக்கனை அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்போது. ஸோ சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கல, ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். ஸோ சிக்கனும் சீக்கிரமாக குக் ஆகும். அது சீக்கிரமாக இந்த டிஷ்ஷே ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிற டிஷ் தான். ஸோ அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். சிக்கன் ஆஃப் டன் ஆனப்போ சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் எடுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் அதோட வாட்ரு எவ்வளோன்னு பாருங்கள். அவ்வளோ ஃபுல்லாக வச்சோம் வாட்ரு. ஸோ இதோட வாட்ரு ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இருக்கிற மொத்த சிக்கனையும் வாட்டர் இல்லாமல் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு இல்லாமல் பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த கிரேவியே ரொம்ப திக்காகிடுச்சு. தண்ணியே காணாம பாருங்கள். அவரை சைடில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா, ஆனியன் இவங்கள போட்டு இப்போ கொஞ்சம் சாட்டே பண்ண வேண்டியதான். இது ஆஃப் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக சாட்டே ஆகினா போதும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக சாட்டே ஆனால் போதும். இப்போ கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவங்களை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக பச்சை வாசனை இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கால ஆல்ரெடி நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் பாயில் பண்ணி எடுத்து எலும்பு இல்லாமல் பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவா இருந்தாலும், தோசை தவா இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பக்கத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச அந்த கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. அந்த கிரேவியே நான் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கணுன்னா இப்போ பார்த்துக்கின்னு பிளாக்கு பிளாக் பெப்பர் பவுட்ரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொத்தமல்லியும் அந்த கருவேப்பிலையும் மிக்ஸ் ஆகும்போது அது நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும், அரோமேட்டிக் ஸ்மெல்லை. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டா கூட, ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாலாம் சாப்பிட்லாம். நம்ம பார்த்த இந்த பிச்சு போட்ட சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயும் பசங்களுக்கு சைட் டிஷ்க்கு என்ன வேணும்னாலும், சாப்பாடு சாப்பிடும்போதோ, அவங்களுக்கு எதுனா வேணும்னாலும், இது போல டிஃப்ரெண்ட்டா பண்ணி குடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளாவும் இருக்கும். அது இல்லாம அந்த சிக்கன் பாயில் பண்ற அந்த வாட்டர வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லன்னா நீங்க சிக்கன் கிரேவி ரெடி பண்றீங்கல்ல, அதுல கூட சிக்கன போட்டு எடுத்துக்கலாம். நீங்க செப்பரேட்டா பண்றதுன்னா தனியா பாயில் பண்ணலாம். இல்லன்னா சிக்கன் கிரேவில போட்டும் சிக்கன எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வாட்டரையும் அது கூடயே ஆட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து நான் சமையல்காரன்.